நிஃப்டியை பற்றி பார்ப்போம். இன்றைய பங்குச்சந்தை வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்றைய க்ளோஸை விட நேற்றைய க்ளோஸ் வந்து 19,751. இன்னைக்கு ஓப்பன் வந்து 19,737. ஏறக்குறைய 14 புள்ளிகள் வந்து குறைஞ்சி ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி ஐ பார்த்தீங்கன்னா 19,781. ஓப்பனுக்கும் ஐக்கும் ஏறக்குறைய ஒரு 50லேருந்து 55 பாயிண்ட் அந்த கேப்லேயே இன்றைக்கி ஃபுல்லாகவே போயிட்டு வந்துக்கிட்டு அப்படியே சைடு வேவ்லேயே போயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் கடைசியாக முடியும் போது 19 பாயிண்ட்டு வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு இன்னைய நிஃப்டி. ஓகேங்களா? அதே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 0.45 செக்டார் அதிகமாக போயிருக்கு. அதே மாதிரி கமாடிட்டி போயிருக்கு, பிஎஸ்சி. மீதி மெஜாரிட்டி செக்டார் வந்து இன்றைக்கி நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி எஃப்ஐஸ் எவ்வளோ என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். எஃப்ஐ டேட்டா வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து எஃப்ஐஸ் வந்து டிஐஸ் வந்து 6,737க்கு பை பண்ணியிருக்காங்க. 5,553க்கு விற்றுருக்காங்க. ஏறக்குறைய டிஐஸ் தான் வந்து இன்றைக்கி நெட் பையராக இருந்திருக்காங்க. வேல்யூ வந்து 1,184 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக. எஃப்ஐஸ் பார்த்திங்கன்னா மைனஸ் ஏறக்குறைய 600 கோடிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக விற்றுட்டு போயிருக்காங்க வாங்கினதை விட. மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது எஃப்ஐ டேட்டா. அடுத்தது வந்து குளோபல் மார்க்கெட் இன்றைக்கி இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். எல்லாமே ப்ளஸில் இருக்குது. நாஸ்டாக் இருக்கிற 1.25%. எஸ்என்பியும் அதே மாதிரி தான். டவ் ஜோன்ஸும் அதே மாதிரி தான். 1% மேலே எல்லாமே ப்ளஸில் இருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட். ஓகே, இப்போ அடுத்தது இன்றைக்கி என்னென்ன எந்த ஸ்டாக் வந்து அதிகமாக 20% கிட்ட போயிருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஃபெர்டிலைசர் கம்பெனிலாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக்ட்டு, ஆர்சிஎஃப்பு, சாம்பல் ஃபெர்டிலைசர், டிபேக் ஃபெர்டிலைசர் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதிகமாக போயிருக்கு. ஜிண்டால் பாட்டு வந்து ஏறக்குறைய 20% அதிகமாக போயிருக்கு. அதனுடைய சார்ட் பார்ப்போம். இந்த 2 மாதமாகவே போயிருக்கு நல்லா. 360 ரூபாலேருந்து இன்றைக்கி 746 ரூபா ஜிண்டால் பாட். நல்ல ஒரு ரேலி. ஓகே, அடுத்தது ஃபேக்ட். இன்றைக்கி எந்த செக்டார் ஏற்ற இல்லையோ ஃபெர்டிலைசர் செக்டார் வந்து நல்லா போயிருக்கு. இதுவும் 2 மாதமாக ஏறி இருக்கு. இது ஃபெர்டிலைசரும். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து 808 ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்கிறதுல மொத்தமாக 669ல் 808 வந்து ப்ளஸில் போயிருக்கு. 823 வந்து மைனஸில் இருக்குது, நெகட்டிவில் இருக்குது ஸ்டாக்ஸ். நெகட்டிவில் யார் அதிகமாக? டவுன் டேங்கி 11% இன்றைக்கி மைனஸ் ஆகிருக்கு. ஆரியன் கேப், டெல்டா கார்ப்லாம் 8% மைனஸ் ஆகிருக்கு. டெல்டா கார்ப் ஓகே. இப்போ நிஃப்டி 50ல் உயர வாய்ப்புள்ள ஒரு நிஃப்டி 50 சார்ட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு. நிஃப்டி சார்ட் ஆறு மாத சார்ட்டு போகிறோம். கீழே வரவங்க இந்த போலிங்கர் பேண்ட் வந்து தடுத்துட்ருக்கு தெரியும். 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அதில் முட்டிக்கிட்டு இருக்கு. 3 மாத சார்ட்டு போடுவோம்.
இது வந்து 10 days மூவிங் ஆவரேஜ், அதை தாண்டி கீழே வந்திருக்கு. இது வந்ததுன்னா அடுத்த சப்போர்ட் இங்கே தான் 637. பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு. இது நிஃப்டி சார்ட், இது ஆல் டைம் சார்ட்டையும் பார்த்துருவோம். குறைஞ்சாலும் உயர்ந்துடும், நல்லா தான் இருக்குது. சரி, இப்போ உயர வாய்ப்புள்ள ஒரு 5 பங்குகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அலம்பிக். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆல் டைம் சார்ட்டு. இது வந்து அந்த 45 டே மூவிங் ஆவரேஜ் ஒன்று போட்டிருக்கேன், அதில் வந்து முட்டிகிட்டு இருக்கு. இது தாண்டிச்சுன்னா மேலே போயிடும். சரிங்களா, இது அலம்பிக்கு. அடுத்தது வந்து ஜிபிபிஎல். ஜிபிபிஎல் சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ உயர்ந்துட்டுருக்கு. 6 மாதம் சார்ட்டும் பார்ப்போம். இந்த 10 days மூவிங் ஆவரேஜில் ஓட்டிகிட்ருக்கு, இருந்தாலும் திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஈஸி மை ட்ரிப். சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் அந்த 10 days மூவிங் ஆவரேஜில் தான். இப்போ ஒரு முறை வந்திருக்கு, ஒட்டிட்டு திருப்பி வந்திருக்கு. இந்த முறை வந்து உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 6 மாதத்தில் பார்ப்போம். ஓகே, ஆமாம், நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு ஈஸி மை ட்ரிப். அடுத்தது சியாம்சன் ஒரு ஸ்டாக்கு. பார்த்தீங்கன்னா இது போலிங்கர் பேண்ட்லாம் தாண்டிடுச்சு. ஒரு 4-5 மாதத்தில் வந்து ஏறக்குறைய ஒரு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வாய்ப்பு இருக்குது இது இந்த ஸ்டாக்கில். ஷியாம் சென். அடுத்தது வந்து ஸ்னோமேன். ஸ்னோமேன் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி இப்போ போகுது. 6 மாதம் சார்ட்டு பார்ப்போம். 6 மாதம் சார்ட்டில் மேலே போயிட்டு 45 days மூவிங் ஆவரேஜை தாண்டி போயிருக்கு. உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த ஐபோனா கூட ஒரு 70 ரூபா. இதை ஒரு 5 ஸ்டாக்கு. அடுத்தது வந்து டிவிடெண்ட் நியூஸ். நாளைக்கு எக்ஸ்டேட் அறிவிச்சிருக்க 2 ஸ்டாக் பற்றி இப்போ பார்ப்போம். ஜிஎல்எஸ் 667 ரூபா ஸ்டாக்கு, அது நாளைக்கு எக்ஸ்டேட் அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி காஸ்பெயின் அப்படின்ற ஸ்டாக் வந்து நாளைக்கு எக்ஸ்டேட் அறிவிச்சிருக்காங்க டிவிடெண்டுக்காக. இது ஒரு தகவல். அடுத்தது வந்து ஸ்டாக் நியூஸ் பார்ப்போம். ஃபெடரல் பேங்க் Q2 ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. 2022 செப்டம்பர்னுடைய குவார்டர்னுடைய ப்ராஃபிட்டை விட 23 செப்டம்பர்னுடைய குவார்ட்ரு வந்து 35% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஜியோ ஃபைனான்ஸ் Q2 ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 668 கோடி குவார்டர் அண்ட் குவார்ட்டருக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்களை பார்க்கலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட் நாளைக்கு சொல்லியிருக்காங்க, எல்லாமே நாளைக்கு தான். டாடா எல்எக்ஸி, ஐஎஃப்எஃப்எல் செக்யூரிட்டி, ஜென்சார் டெக்னாலஜி, டாடா மெட்டாலிக்ஸ், கேன்ஃபின் ஹோம் லிமிடெட், விகாஸ் லைஃப், எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ், ஹாத்வே கேபிள், அப்புறம் நியூ ஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி லிமிடெட், இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்க போகிறாங்க. இன்றைய தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.